பாகிஸ்தான் தன்னை ஒரு அமைதி புறாவா காட்டிக்கிறத இந்தியா கடுமையா விமர்சிக்குது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானை ஒரு தரகர் நாடு, புரோக்கர் கண்ட்ரி அப்படின்னு விமர்சிக்கிறாரு. இந்தியாவுக்கு தரகர்கள் தேவையில்லை, நாங்க ஒரு இறையாண்மை கொண்ட நாடு, பாகிஸ்தான் ராணுவ தலைமை தான் தீவிரவாதத்தோட ஊற்றுக்கண் அப்படின்னு லோக்சபால ஆணித்தரமா பேசவும் செஞ்சாரு. அது மட்டும் இல்ல, நல்ல ராணுவ தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆனா முனீர் மாதிரி தீவிரவாதத்தை போற்றி வளர்க்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு நேரடியாவே அவர் விமர்சனம் செஞ்சாரு. பாகிஸ்தான் எப்படி ரெண்டு எதிரெதிர் வல்லரசுகளோட நெருக்கமா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஒரு பக்கம் அமெரிக்காவோட நெருக்கம்னா இன்னொரு பக்கம் சீனாவோட நெருக்கம். சீனா பாகிஸ்தானோட எல்லா காலத்திற்குமான நண்பன். பாகிஸ்தானோட 80% ஆயுதங்கள், அப்புறம் பொருளாதார முதலீடுகள் இதெல்லாம் சீனா கிட்ட இருந்து தான் வருது. அதே சமயம் ஈரானை கையாள அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் தேவைப்படுது. முனீர் இப்ப ஒரு பாலம் மாதிரி செயல்படுறாரு. சீனா கிட்ட தன்னோட விசுவாசத்தை காட்டுறாரு. அமெரிக்கா கிட்ட தனக்கு இருக்கிற ஈரான் தொடர்புகளை வச்சு டீல் பேசுறாரு. சரி, முனீர் ஏன் அமைதி பேச்சுவார்த்தையில இவ்வளவு ஆர்வம் காட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உண்மையாவே அமைதியை விரும்புறாரா இல்லன்னா ட்ரம்போட குரலா செயல்படுறாரா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. உண்மையில பாகிஸ்தானோட பொருளாதார சரிவை தடுக்க அமெரிக்காவோட உதவி தேவை. அதே சமயம் ட்ரம்போட ஈகோவை திருப்திப்படுத்தினா அவருக்கு நோபல் பரிசு வாங்கி தந்தா பாகிஸ்தானுக்கு கடனுதவிகள் எளிதா கிடைக்கும் அப்படின்றதுதான் அவங்களோட கணக்கு. இதையெல்லாம் தாண்டி ட்ரம்போட ஆசிம் முனீர் நெருக்கமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்துல ஒரு கருத்தரங்குல இவர் பேசுறாரு. ரொம்பவே நேரடியான அணு ஆயுத மிரட்டல் அது. நாங்க ஒரு அணு ஆயுத நாடு, ஒருவேளை நாங்க அழிஞ்சிருவோம் அப்படின்னு எங்களுக்கு தோணுனா உலகத்துல பாதி பகுதியையும் எங்க கூட சேர்த்தே அழிச்சிருவோம் அப்படின்னு ஆசிம் முனீர் பேசுறாரு. அது மட்டும் இல்ல, ஆசிம் முனீர் தந்திரமான காய் நகரத்துல இந்தியாவோட வான்வழி போக்குவரத்தையும் முடக்கிட்டாரு. பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னாடி கடந்த ஒரு வருஷமா பாகிஸ்தான் வான்வெளியை இந்தியா பயன்படுத்த தடை விதிச்சிட்டாங்க. அதுக்கு இவரு தான் காரணம். இந்திய விமானங்கள் ஐரோப்பா போகணும்னா கூடுதல் தூரம் சுத்திக்கிட்டு போக வேண்டியிருக்கு. இதனால இந்திய விமான நிறுவனங்களுக்கு பல ஆயிரம் கோடி நஷ்டம். இது ஒரு பக்கம்னா, சாமானிய மக்கள் டிக்கெட் விலை உயர்வால பாதிக்கப்படுறது இன்னொரு பக்கம்.